அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி சப்தமி திதி, பூச நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, 1:45லேருந்து 2:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. இன்றைக்கு அணியக்கூடிய துணிய நிறம், நீங்கள் போட்டுக்கிட்டு போகக்கூடிய சற்று சிவப்பு கலர், ரெட் கலர். போடக்கூடாது பழுப்பு கலரு, அந்த டார்க் அண்ட் ஷேடோ அந்த மாதிரி வர கலர்களை தவிர்த்து விடவும். சாப்பிடக்கூடியது அதாவது துவரம்பருப்பு, டாலாக இருக்கலாம், இல்லை சாம்பாராக இருக்கலாம். துவரம்பருப்பில் செஞ்சதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ நம்ம ஜோதிட பாடத்தில் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா, அதை தொடர்வோம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை ஒட்டி செயல்படுவராக இருப்பார். அவருக்கு வருவாய் அபிவிருத்திங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே லெவலில் தான் இருக்குமே தவிர ஒரு டெவலப் ஆகாது. சகோதர சகோதரிகளோடு சர்ச்சை புரிபவர்களாக இருப்பார்கள். வீடு, நிலம், வாகன யோகமும் கல்வி ஞானமும் பெற்றவர். அதே மாதிரி தனது மனதுக்கு உகந்த மாதை மணந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துபவர். தந்தையை பகைத்து கொள்வார். தாயாரை பேணி காப்பார். தந்தையை பகைத்து கொள்வோராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்க முன்பு அதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று உடல்நலம் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. கல்வி சம்பந்தமான நல்ல முடிவுகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. மக்களால் நன்மைகள் உண்டாகும். குடும்பத்துக்கு நெருங்கிய உறவினர் ஒருவரின் உடல்நிலை மோசமானதாகலாம். அதாவது இறப்பு கூட நிகழலாம். பணவரவு ஓரளவு பரவாயில்லை. அடுத்து ரிஷபராசி. மேலதிகாரிகளுடன் சிறு கருத்துவார்பாடு ஏற்படக்கூடும். வேளைக்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். மனைவி மக்கள் மூலம் மாத்திரம் மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களின் உதவியும் ஆதரவும் இருந்து வரும். நண்பர்களால் உதவி கிடைக்கிறது. ஓகே. உடல்நிலையில் சற்று முன்னேற்றம். மனதில் மாற்றம், ஒரு குடைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. ஸ்தல யாத்திரை செல்ல திட்டமிடுகின்றீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. நண்பர்கள் உதவி செய்கிறார்கள். விரோதிகளின் சூழ்ச்சி மாயமாய் மறைகின்றது. மேலதிகாரிகள் ஆதரவும் உற்சாகமும் அளிக்கின்றார்கள். பதவி உயர்வு ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. பணவிரயம், வீண் அலைச்சல், வீண் கவலை உண்டாகும். ஆனால் மனைவி மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் தக்க சமயத்தில் உதவியும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. செய்தொழிலில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்து சிம்மராசி. புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கும் வாய்ப்பு உண்டாகின்றது. உபயோகித்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வி நன்கு அமைகின்றது. அன்னையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கின்றது. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. அடுத்து கன்னிராசி. செய்தொழிலுக்கு ஊக்கமும் ஆதரவும் கிடைக்கின்றது. மேலதிகாரிகள்
உதவி புரிந்து பதவி உயர்வுக்கு வழி செய்கின்றார்கள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையே நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு இன்பமயமானதாக இருக்கின்றது. மக்கள் உறவினர்கள் உதவியும் ஆதரவும் பெருகுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் காணப்படுகின்றது. குடும்பத்தில் சுப செலவு உண்டாகின்றது. விருந்தினர்களின் வருகை, பிக்னிக்கு செல்லுதல் போன்றவை நிகழும். உத்தியோக மாற்றம் நிகழ வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி உறவு சிறப்புடன் விளங்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிட்டும். அடுத்து விருச்சிக ராசி. இன்றைக்கி ஓரளவு நல்ல பலன்களே நடக்கின்றது. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எடுத்த காரியங்கள் வெற்றியுடன் முடியும். பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகிறது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உதயமாகலாம். மனமாகாதவர்களுக்கு மனமாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தனுசு ராசி. கணவன் மனைவி உறவு ஏதோ பட்டும் படாததாகவே இருக்கின்றது. சுப செலவுகள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி சேரும். புதிய காலணி, துணிமணி வாங்குவீர்கள். தேவையான பணவரவு சேரும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழ்நிலை சாயங்காலத்திற்கு பின் உண்டாகும். மகரம். அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. பெரியோர்கள் சந்திப்பு நிகழும். சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கிறது. முயற்சிக்கு தக்கன வெற்றி கிடைக்கின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு உன்னதமாக இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், வேலையில் உள்ளவர்களுக்கு தொழில் மாற்றமும் உண்டாகும். நேரத்திற்கு ருசியான சாப்பாடு, நல்ல தூக்கம் என்று இன்றைய பொழுது கழிந்து விடுகிறது. பேச ஆரம்பித்தால் நிறுத்துவதாக இல்லை. தேவைப்பட்ட பணம் சேர்ந்து விடுகிறது. வீட்டில் உள்ள பிரச்சனை குறைய ஆரம்பிக்கிறது. அடுத்து மீன ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாது இருந்தால் திருமணம் நிச்சயமாகும். மக்கள் பேறு ஏற்படும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி ஏற்பட்டு புதுமனை, பயிர், நிலம் ஆகியவை வாங்கலாம். புதுமனை புகவும் சந்தர்ப்பம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. மன அமைதி உண்டாகும். பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.